பெஞ்சல் புயல் காரணமாக விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் கிடங்கல் ஏரி நிரம்பி அதனையொட்டியுள்ள 500க்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் அவதி அடைந்துள்ளனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் குணாநிதி வழங்க கேட்கலாம். குணாநிதி, தற்போது அங்கு வசிக்கக்கூடிய மக்களின் நிலை என்னவாக உள்ளது? நீரை அகற்றக்கூடிய பணிகள் ஏதும் நடைபெறுகிறதா? விவரங்கள். வணக்கம். அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் நேற்று முதல் அதீத கனமழை பெய்து வரக்கூடிய சூழலில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் 37 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகியிருக்கிறது. இதன் காரணமாக கிடங்கல் ஏரியிலிருந்து வெளியேறக்கூடிய தண்ணீர் என்பது சாலைகளில் வெள்ளம் போல பாய்ந்து வரக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அங்கு இருக்கக்கூடிய ரயில்வே தரைப்பாலம் தண்ணீரில் மூழ்கி போக்குவரத்து என்பது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. மிக குறிப்பாக அதாவது சாலைகளில் தேங்கிய அந்த மழைநீர் காரணமாக கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் என்பது புகுந்து பொதுமக்களுக்கு ஒரு பெரும் மின்னலை என்பது ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக வீட்டை விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு மழைநீர் என்பது வீடுகளை சூழ்ந்து காணப்படக்கூடிய சூழலில் மின்சாரமும் இல்லாமல் பொதுமக்கள் மிகுந்த அவதிக்கு ஆளாகி இருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி குணாநிதி. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு உட்பட்ட சின்னையன்பேட்டை ராகவேந்திர நகரில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ளது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் இளவமுதன் வழங்க கேட்கலாம். இளவமுதன், தற்போது அங்கு சூழ்நிலையானது எப்படி இருக்கிறது? இந்த நீரை அகற்றக்கூடிய பணிகள் ஏதும் நடைபெறுகிறதா? விவரங்கள். மோனிஷா, புயலின் காரணமாக கடந்த 24 மணி நேரமாக புதுச்சேரியில் மழை பெய்து கொண்டிருந்தது. தற்பொழுதுதான் மழை நின்றிருக்கிறது. வானிலை ஆய்வு மையம் கணக்கெடுப்பின்படி 53 சென்டிமீட்டர் அளவு மழை பெய்திருக்கு. இது புதுச்சேரியில் வரலாற்று படைத்த அளவு இந்த மழை பெய்திருக்கிறது. இந்த மழையின் பாதிப்பை நாம் பெருமளவில் பார்க்க முடியும். தாழ்வான பகுதியில் மட்டுமல்ல, பெருமளவிலான பகுதியிலும் மழைநீர் தேங்கி வீடுகளுக்குள் மழைநீர் தேங்கி இருக்கிறது. தற்போது நாம் இருக்கும் இடம் தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு உட்பட்ட ராகவேந்திர நகர், சென்னையம்பேட்டை ஒட்டியுள்ள ராகவேந்திர நகர். இந்த வீடு பெரும்பாலான வீடுகளின் நிலைதான் காணப்படுகிறது. வீட்டின் பேனுக்கு, அதாவது நம்ம பார்க்கும் இந்த அளவிற்கு கிட்டத்தட்ட ஒரு ஆள் அளவிற்கு தண்ணீர் தேங்கி இருக்கிறது. வீடுகளில் உள்ள அனைத்து பொருட்களும் தண்ணீரில் மிதக்க துவங்கி இருக்கிறது. இது பாதுகாப்பு கருதி இந்த வீட்டில் இருந்து பலரும் வெளியேறி இருக்கிறார்கள். இதே போல நிலைதான் ராகவேந்திர நகரில் அனைத்து பகுதியிலும் காணப்படுகிறது. இங்குள்ள ஒரு குளத்தின் காலி மனையில் குளமாக காணப்படும் இந்த இடத்தை பொதுமக்கள் பயன்படுத்த காரணால் இங்கு தண்ணீர் உண்மையாக தேங்கி ஊர் முழுவதும் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. இங்க இந்த வீட்டை சேர்ந்து இருக்கவங்க என்ன மாதிரி பாதிப்பு உங்களுக்கு ஏற்பட்டுச்சுமா? ஏன் நீங்க வீட்டுல இருந்து வெளியேறிட்டீங்க? எல்லாம் தண்ணி வந்துச்சுட்டு வெளியேறிட்டு எல்லா ஜாமான் மூழ்கி போச்சு தண்ணியில. இது லட்சுமி நகர். இது அதுக்கு தான் நாங்கள் வெளியில வந்துட்டோம். எப்ப பெஞ்சது மழை? தண்ணி எப்ப வந்தது உள்ள? இப்போ ராத்திரி 1 மணிக்கு வந்து போச்சு. இப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? எங்க போய் தங்கி இருக்கீங்க? இப்ப நீங்க இந்த பக்கத்து வீட்டுல இருக்கோம். ஓகே. இந்த பகுதியில் முழுமையாக தண்ணீர், அதாவது கோயிலுக்கு சம்பந்தமான நிலத்தில் தண்ணீர் தேங்கி ஒரு பெரிய குளம்போல் உருவாகி இங்கு உள்ள 100க்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு தண்ணீர் சுரந்து ஊருக்குள்ளே வீட்டுக்குள் முழுமையாக வந்திருக்கு. மக்கள் வீதியில் தங்க வேண்டிய சூழல் தான் இருக்கிறார்கள். இங்க இருக்கும் மக்கள்கிட்ட அப்போ என்ன பாதிப்பு உங்களுக்கு ஏற்படுது? இங்க பாம்பு நிறைய வருதுங்க. தண்ணி பள்ளமான ஏரியா. தண்ணிலாம் இன்னும் கொஞ்சம் மழை பெஞ்சுன்னா மேலே ரோட்டுக்கு தண்ணி ஏறிடும். ஏறினாக்கா எல்லாமே நிறைய பாதிப்பு நிறைய வரும். இங்க பாம்பு நிறைய வருது. இந்த பகுதிக்கு என்ன தீர்வு காணணும்னு நினைக்கிறீங்க? என்ன செய்யணும் நீங்க? அது இங்க இருக்கிற எம்எல்ஏ தான் பார்க்கணும். நான் பார்த்து தீர்வு பண்ணி அது என்ன ஆய்வு செஞ்சு அந்த குட்டையை அடைக்கணுமா, தூர் வரணுமா, அது என்ன செய்யணும். இதனால எல்லா வீட்டுக்கும் தண்ணி மக்கள் அவதி போடுறாங்க. நைட்டெல்லாம் தூக்கம் இல்லாம, எல்லாம் கரண்ட்டும் இல்லாம, பாம்பு கொத்துமா தேல் கொத்துமான்னு எல்லாம் பயந்துன்னு வெளியே நிற்கிறாங்க. நிச்சயமா மோனிஷா, இது இந்த பகுதியில் மட்டுமல்ல, புதுச்சேரியில் 50,000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் மழைநீர் சூழ்ந்துள்ளது. தற்பொழுது மழை நின்றிருப்பதால் நீரின் வடியும் தன்மை குறைந்திருக்கிறது. இதனால் பல இடங்கள் தண்ணீர் வடிந்தாலும் தேங்கியுள்ள நீரை உடனடியாக மோட்டார் போட்டு அரசு அகற்ற வேண்டும் என்பது அந்த மக்களின் ஒட்டுமொத்த கோரிக்கையாக இருக்கிறது. மோனிஷா, மக்களின் கோரிக்கை விரைவில் சரி செய்யப்படும் என நம்புவோம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி இளவமுதன்.